ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்ரீ ஸ்காந்த மகாபுராணத்தின் மானச கண்டத்தில் உள்ள ஸ்ரீ தேவி பாகவத மாஹாத்மியம் என்ற 5 அத்தியாயங்கள். பாகம் 5. ஸ்கந்த பகவான் திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீமத் தேவி பாகவத மகிமை பொருந்திய இதிகாசத்தை அகஸ்திய மகாமுனிவர் கேட்டு பரம சந்தோஷம் அடைந்து, பிரபுவே, ஸ்ரீ தேவி பாகவத மாஹாத்மியத்தை அவலம்பித்த மற்றும் ஏதாவது இதிகாச விசேஷம் இருந்தால் அதையும் திருவாய் மலர்ந்தருளி எனக்கு சந்தோஷம் உண்டாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஸ்கந்தமூர்த்தி, நல்லது, ஸ்ரீ தேவி பாகவதத்தினுடைய மகிமைகளில் ஏதோ ஒரு ஏக தேச பாகத்தை தான் சொல்லக்கூடும். முழுமையும் யாவராலும் வர்ணிக்க முடியாது. தேவி பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ள தர்மங்கள் எல்லைக்கு உட்படாத அளவினை உடையவை. காயத்ரியினுடைய மகிமையை பற்றி தேவி பாகவதத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காயத்ரி தேவதைக்கு பகவதி என்று பெயர் சாஸ்திரங்களில் பிரசித்தமானது. அவ்வாறு பகவதி என்ற பெயரோடு கூடின காயத்ரி தேவியினுடைய மகிமையானது இந்த புராணத்தில் விளக்கப்படுகிற காரணத்தை கொண்டுதான் இதற்கு பாகவதம் என்ற பெயரே ஏற்பட்டுள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று மும்மூர்த்திகளாலும் ஆராதிக்கப்படுகின்ற தேவதையான பராசக்தியே இந்த ஸ்ரீ தேவி பாகவதத்தில் பிரதிபாதிக்கப்படுகின்ற முக்கிய தேவதை ஆகும். ரிதவாக் என்று ஒரு மகரிஷி மிகவும் பிரசித்த மகிமை பெற்றவராக இருந்து வந்தார். அந்த மகானுபாவருக்கு ஒரு புத்திரன் உண்டானான். ஆனால் அந்த புத்திரன் பிறந்த சமயத்தை ஜோதிஷ சாஸ்திரத்தில் கண்டாந்தம் என்று சொல்லுவார்கள். அதாவது பூஷா என்ற தேவதையோடு கூடின நட்சத்திரத்திற்கு பௌஷன்யம் என்று பெயர். ரேவதி என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திரமே அந்த நட்சத்திரம் ஆகும். அதனுடைய 4வது பாதத்திற்கு கண்டாந்தம் என்று கணித சாஸ்திரத்தில் பயிற்சியுள்ள வித்வான்கள் சொல்லுவார்கள். அந்த காலமானது அவ்வளவு விசேஷமாக சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. ஆயினும் புத்திரனுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டது என்ற சந்தோஷத்தால் அந்த மகரிஷி அந்த புத்திரனுக்கு ஜாத கர்மா, நாமகரணம் முதலான சம்ஸ்காரங்களை மிகவும் விதிவத்தாக செய்து வைத்தார். சௌலம், உபநயனம் முதலான சம்ஸ்காரங்களும் ஒழுங்காக நடந்தன. ஆயினும் அந்த புத்திரன் ஜனித கால தோஷத்தால் ரிதவாக் என்ற மகரிஷியானவர் கொஞ்சமேனும் மன சந்துஷ்டி இல்லாமல் பலவிதமான மனோவியாதிகளாலும் ஷரீர ரோகங்களாலும் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார். அந்த புத்திரனுக்கு தாயான ரிதவாக் மகரிஷியின் தர்ம பத்தினியும் அவ்விதமே துக்கங்களாலும் ரோகங்களாலும் பீடிக்கப்பட்டு சிறிதும் சுகமில்லாதவளாய் இருந்தாள். பிறந்த புத்திரனோ சிறிதும் ஆச்சாரத்தில் ஸ்ரத்தையில்லாமல் மூர்கனாய் இருந்து வந்தான். மகரிஷிகளுடைய தர்ம பத்னிகளையும் கன்னிகைகளையும் இடையூறு செய்து வந்தான். பரம நாஸ்திகனாக இருந்தான். தாய் தந்தையர் எவ்வளவோ விதத்தில் கண்டனம் தண்டனை செய்து வந்ததும் அல்லாமல் நல்ல வழிகளிலும் திருப்ப பார்த்தார்கள். அவைகளை அவன் லட்சியமே செய்யவில்லை. அது கண்ட மகரிஷியும் எந்தவிதமான பாப கர்மங்களை ஜென்மாந்திரத்தில் செய்தோமோ அவைகளின் பலன் இவ்விதமாக நேர்ந்திருக்கிறது. இதுபோல் மூர்கனான புத்திரன் பிறப்பதை காட்டிலும் புத்திரனே இல்லாமல் இருப்பது மிகவும் மேலானது. ஒழுங்கீனமுடைய புதல்வன் ஸ்வர்கலோகத்தில் இருக்கும் பித்ருக்களை கூட நரகத்தில் தள்ளி விடுவான். அவன் பிறந்து ஜீவிக்கிற வரையிலும் தாய் தந்தையர்களுக்கு கஷ்டம்தான். அந்த தாய் தந்தையர்களின் ஜென்மாவை சுடத்தான் வேணும். அவனுடைய உறவால் பந்து ஜனங்களுக்கு சந்தோஷமும் இராது, சத்ருக்களுக்கு தாபமும் இராது. முன் ஜென்மாக்களில் அளவிட முடியாத சுக்ருத்த விசேஷங்களை செய்தவர்களுக்குத்தான் சத்புத்திர லாபம் ஏற்படும். சத்புத்திரனால் பரோபகாரமும் சித்திக்கும். தாய் தந்தையர்களுக்கு எப்பொழுதும் சௌக்கியம் ஏற்படும். நாஸ்திக புத்திரனால் குல நஷ்டமாகிவிடும். தந்தையினுடைய புகழும் போய்விடும். பாபியான அவனால் தாய் தந்தையர்களுக்கு இகலோகத்திலும் துக்கம்தான், பரலோகத்திலும் துக்கம்தான். நாஸ்திக புத்திரனால் வம்சமே அழிந்துவிடும். துஷ்டையான பார்வையினால் ஜென்மாவே நஷ்டமாகிவிடும். பரான்ன போஜனத்தால் செய்த தர்மங்களே தொலைந்துவிடும். மூர்கர்களின் நட்பு கொண்டால் சிறிதும் நன்மையோ சுக லேசமோ ஏற்படாது என்று சாஸ்திரங்கள் கூறுவது வீணாகி விடுமா என்று
ரா பகலாக சிந்தனையில் ஆழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் பூர்வ கர்மாவை அறிந்து சொல்வதில் வித்வானான கர்காச்சாரியாரிடம் சென்றார். அவரை வணங்கி, முனிவரே, தாங்கள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் நிகரற்ற வித்வான் அல்லவா? என்னுடைய சதாச்சாரத்தை தாங்கள் கேட்டு அறிந்திருக்கலாம். நான் 8வது வயதிலேயே உபநயனம் செய்து கொண்டேன். அநேக நாள் குருகுல வாசம் செய்து குரு சிஸ்ருஷையும் செய்தேன். நான் செய்தாற்போல் எந்த சிஷ்யனும் குரு சிஸ்ருஷை செய்திருக்க முடியாது. குருவினுடைய அனுகிரகத்தால் வேதங்களையும் சம்பூர்ணமாக அத்தியனம் செய்தேன். பிரம்மச்சரிய விரதத்தை முடித்துக்கொண்டு சத்குலத்தில் ஜனித்த கன்னிகையையும் காலத்தில் விவாகம் செய்து கொண்டேன். சாதுவான மனைவியுடன் இல்லறத்தை முறைப்படி அனுஷ்டித்து வந்தேன். பஞ்ச யஜ்ஞம் என்ற வைவஸ்வ வேத கர்மாவை தினந்தோறும் தவறாமல் அனுஷ்டித்து வருகிறவன் நான். பித்ருரினத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற உத்தேசத்துடன் கர்ப்பாதானம் என்ற கர்மாவில் விதிவத்தாக பிரவர்த்தித்தேனே தவிர காமபராதீனனாக நான் பிரவர்த்திக்கவில்லை. இவ்விதம் சதாச்சார சம்பன்னனான எனக்கு பிறந்திருக்கும் புத்திரனோ மூர்கனாக இருந்து வருகிறான். அதற்கு காரணம் என்னுடைய தோஷம் என்று சொல்ல முடியாது. என்னுடைய தர்ம பத்தினியான அந்த புத்திரனுடைய தாயின் தோஷம் என்றும் சொல்ல முடியாது. அந்த புத்திரன் பிறந்ததிலிருந்து தாய் தந்தையர்களாகிய எங்களுக்கு துக்கானுபவமே தவிர சுகம் சிறிதும் இல்லை. எங்களைச் சேர்ந்த பந்து ஜனங்களுக்கும் பரம துக்கம்தான் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அதன் காரணமோ இன்னதென்று என்னால் அறிய முடியவில்லை. தாங்கள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் பாரங்கதர். ஆகையினால் அதை அறிந்து சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டார். கர்க முனிவர் அந்த புத்திரனுடைய ஜாதகத்தை நன்றாக விமர்சனம் செய்து பார்த்துவிட்டு தம்முடைய உபாசனா பலத்தால் ரிதவாக் என்ற மகரிஷியை பார்த்து சொன்னதாவது: ஹே மகரிஷியே, ரேவதி நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதத்தை கண்டாந்தம் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் உமக்கு புத்திரன் ஜனித்த காரணத்தால் அந்த புத்திரன் மூர்கனாகிவிட்டான். தாய் தந்தையர்களுக்கும் சுகம் சிறிதும் இல்லாமற் போய்விட்டது. அந்த துக்கம் உபசாந்தி அடைய வேண்டுமானால் லோக மாதாவாகிய துர்க்கையை பூஜிக்க வேண்டும். துர்கா ஹோமம் விதிவத்தாக செய்தால் அப்புத்திரனும் சுபுத்திரனாக மாறிவிடுவான். தாய் தந்தையர்களுக்கு பரம சௌக்கியம் ஏற்படும் என்று சொன்னார். அதை கேட்ட ரிதவாக் மகரிஷியானவர் மகா தபஸ்வி ஆனபடியினால் கடும் கோபமடைந்து, ஹே ரேவதி நட்சத்திர தேவதை, நீ ஆகாயத்தில் இருக்க நியாயமில்லை. பூமியில் விழுந்து கஷ்டப்பட வேண்டும் என்று ரேவதியை சபித்தார். சாபம் கொடுத்தவுடன் ரேவதி நட்சத்திர தேவதை ஆகாயத்திலிருந்து பூமியில் சகல ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே குமுத பர்வதம் என்ற மலையில் விழுந்தாள். அது முதல் குமுத பர்வதம் ஒரே ஜுவாலையினால் அலங்கரிக்கப்பட்டது ஆயிற்று. பிறகு ரைவதகம் என்ற பெயருடன் கூடினதாகிவிட்டது. அந்த குமுத மலையினுடைய சௌபாகிய அதிசயமும் லோகத்தில் பிரசித்தமாக விளங்கி வந்தது. அவ்வாறு அந்த ரேவதியை சபித்துவிட்டு கர்க மகாமுனிவர் சொன்ன அந்த பரிகாரம் பிரகாரம் துர்கா ஹோமத்தை செய்து அம்பிகையை ஆராதித்து வந்தார். அதிலிருந்து அந்த குபுத்திரனும் சுபுத்திரனாக மாறிவிட்டான். தாய் தந்தையர்களுக்கு பரம சௌபாகியம் ஏற்பட்டது. ரேவதி நட்சத்திர தேவதை அந்த குமுத மலையில் எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்தில் அந்த தேஜஸிலிருந்து ஒரு திவ்ய கன்னிகை உண்டானாள். அந்த கன்னிகையை பார்த்தவர்கள் மகாலட்சுமியே என்று கொண்டாடினார்கள். குமுத மலையிலேயே தவம் செய்து வந்த பிரமுச்சர் என்ற ஒரு மகரிஷி ரேவதியினுடைய காந்தியிலிருந்து உண்டான அந்த கன்னிகையை பார்த்து ஆச்சரியமடைந்து ரேவதி என்றே அந்த கன்னிகைக்கு நாமகரணம் செய்து அதே மலையில் அந்த பெண்ணை தன் பெண்ணாக பாவித்து வளர்த்து வந்தார். சிறிது காலமானவுடன் அந்த பெண் பெரியவளாகிவிட்டாள். அவளை விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரமுச்ச மகரிஷி வரனை தேடலானார். தேடி தேடி பார்த்தும் அந்த பெண்ணினுடைய அழகுக்கு சமானமான வரன் அகப்படவில்லை. உடனே மகரிஷி அக்னி சாலையில் சென்று அக்னி பகவானை உபாசித்து வந்தார். அக்னி பகவான் பிரத்யக்ஷமாகி, மகரிஷியே, துர்தமன் என்ற ஒரு ராஜபுத்திரன் இருந்து வருகிறான். அவன் பரம தார்மிகன், பலிஷ்டன், மதுர வாக்குடையவன், எந்தவிதமான யுத்தத்திலும் ஜெயம் அடையத்தக்க பிரசித்தி பெற்ற வீரன். அந்த துர்தமனுக்கு இந்த பெண்ணை விவாகம் செய்து கொடு என்று சொல்லிவிட்டு
அந்தர்தானத்தை அடைந்துவிட்டார். இச்சமயத்தில் துர்தமன் என்ற அந்த அரசனும் வேட்டையாடுவது என்ற காரணத்தால் அந்த குமுத மலையினுடைய உபவனத்தில் வந்து வேட்டையாடிவிட்டு தற்செயலாக அந்த பிரமுச்ச மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தான். அந்த துர்தமனும் ஸ்வாயம்புவ மனுவினுடைய இரண்டாவது புத்திரனான பிரியவிரதனுடைய வம்சத்தில் உதித்த விக்ரமசீலன் என்ற அரசனுக்கு காலிந்தி என்ற பட்ட மகிஷியினிடத்தில் பிறந்த ஒரு ராஜபுத்திரன் ஆவான். பிரமுச்ச மகரிஷியின் ஆசிரமத்திற்குள் வந்த அவன் மகரிஷிக்கு அபிவந்தனம் செய்ய வேண்டும் என்று பக்தியுடன் மகரிஷியை தேடினான். மகரிஷி அச்சமயத்தில் அங்கே இல்லை. ஆனால் குமுதமலையில் ரிதவாக் என்ற மகரிஷியின் சாபத்தால் ஆகாசத்திலிருந்தும் கீழே விழுந்த ரேவதி நட்சத்திர தேவதையினுடைய தேஜஸிலிருந்து உதித்த கன்னிகையாய் பிரமுச்ச மகரிஷியினால் ரேவதி என்ற நாமகரணம் செய்யப்பட்டு தன் புத்திரியை போல் ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்டு வந்த அழகான அந்த கன்யா ரத்தினத்தை மாத்திரம் அங்கே பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் அவனும் நல்ல யுவாவானதினால் ஹே பிரியே என்று அழைத்து பிரமுச்ச மகரிஷி ஆசிரமத்தை விட்டு எங்கு போயிருக்கிறார்? மகரிஷியினுடைய பாதங்களில் நமஸ்கரித்து போக வேண்டும் என்று இச்சை உள்ளவனாக இருக்கிறேன். ரிஷி இருக்கும் இடத்தை ஹே கல்யாணி நீ சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த கன்னிகை அக்னி சாலைக்குள் மகரிஷி தபோ நிஷ்டராக இருந்து வருகிறார் என்று சொன்னாள். துர்தமன் அக்னி சாலைக்கு சென்று வாயிலில் பக்தியுடன் நின்றான். பிரமுச்ச மகரிஷி ராஜ லட்சணத்தோடு கூடின துர்தமனை பார்த்து சந்தோஷம் அடைந்தார். மகரிஷியினுடைய தரிசனத்தால் புலகாங்கிதமான அவன் அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு நின்றான். மகரிஷி உடன் கௌதமன் என்ற தம் சிஷ்யனை அழைத்து அர்க்கிய பாத்தியம் சீக்கிரத்தில் கொண்டு வா, இவர் அர்க்கியம் முதலான பூஜைகளுக்கு தகுதி வாய்ந்த தார்மிகர் என்று சொன்னார். கௌதமன் உடனே சென்று அர்க்கிய பாத்தியாதிகளை தனித்தனியான பாத்திரத்தில் கொண்டு வந்து மகரிஷிக்கு எதிரில் வைத்தான். பிரமுச்ச மகரிஷி பரம சந்தோஷம் அடைந்து, நான் உன்னை வெகு காலமாக எதிர்பார்த்தேன். அக்னி பகவானுடைய அனுகிரக விசேஷத்தால் எனக்கு கிடைத்த என்னுடைய ஜாமாதா நீ என்று சொல்லி அவனுடைய கையில் அர்க்கியத்தை கொடுத்தார். அர்க்கியத்தை கையில் வாங்கி கொண்ட அரசனும் மகரிஷியினுடைய ஆக்ஞையின் பேரில் ஆசனத்தில் அமர்ந்து கை கூப்பிக்கொண்டு மகரிஷியை சேவித்தான். மகரிஷி அவனுக்கு பலபடியாக ஆசிர்வாதங்களை செய்து க்ஷேமம் விசாரிக்கலானார். ராஜனே, நீ க்ஷேமமாக இருந்து வருகிறாயா? உன்னுடைய சேனாபலம், பொக்கிஷங்கள், சிநேகிதர்கள், வேலையாட்கள், மந்திரி வர்க்கங்கள், தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆகியோர் எல்லா விதத்திலும் க்ஷேமத்தோடு இருந்து வருகிறார்களா? உன்னை க்ஷேமமா என்று கேட்டேன். உன்னுடைய மனைவி க்ஷேமமா என்று நான் கேட்கவில்லை. அதற்கு காரணம் ரேவதி நட்சத்திரம் ரிதவாக் என்ற முனியினுடைய சாபத்தால் பூமியில் விழுந்தாள். அந்த தேஜஸிலிருந்து ஒரு கன்னிகை தோன்றினாள். அவளுக்கு நான் ரேவதி என்றே நாமகரணம் செய்தேன். அவளை என்னுடைய சொந்த பெண்ணை போல் பாவித்து ஆசிரமத்திலேயே வளர்த்து வருகிறேன். அக்னி பகவானுடைய அனுகிரகத்தால் அவள் உன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அந்த ஸ்திரீ ரத்னமானது என்னுடைய சமீபத்திலேயே விளங்கி கொண்டு வருவதனால் அவளை பற்றி க்ஷேமமோ என்று விசாரிக்கவில்லை என்று மகரிஷி சொன்னார். அதை கேட்ட துர்தமன் பரம சந்தோஷம் அடைந்து, மகரிஷியே, நல்லது, தங்களுடைய பிரசாத விசேஷத்தால் என்னுடைய பந்துக்கள் அனைவரும் க்ஷேமமாக இருந்து வருகிறார்கள் என்று கூற, மகரிஷி, அரசனே, உன்னுடைய பாரியை ரேவதி என்பவள் என்னுடைய ஆசிரமத்தில் இருந்து வருகிறாளே, நீ ஏன் அவளை தெரிந்து கொள்ளவில்லை என்று கேட்டார். ராஜன், சுபத்ரை முதலான அநேக பாரியைகள் எனக்கு உண்டு. என்னுடைய திருமாளிகையில் அவர்கள் சுகமாக விளங்கி வருகிறார்கள். அவர்களை பற்றி மாத்திரம்தான் எனக்கு தெரியும். தங்களுடைய ஆசிரமத்தில் இருந்து வரும் ரேவதி என்ற பெயரோடு கூடின ஸ்திரீ ரத்னத்தை நான் என்னுடைய பாரியை என்று அறியவில்லை என்று சொன்னான். மகரிஷி கூறினார், நான் அக்னிசாலையில் இருக்கும் பொழுது நீ அந்த ரேவதியை பார்த்து ஹே பிரியே என்று அழைக்கவில்லையா? அவ்விதம் இருக்க அதற்குள் அவளை நீ மறப்பதற்கு காரணம் என்ன? அவள் பரம ஸ்லாகியமான குணங்களோடு கூடினவள் என்று சொன்னார். அவன், தாங்கள் அக்னி பகவானுடைய சந்நிதியில் இந்த பெண் குழந்தைக்கு யார் வார்த்தாவென்று கேட்டதற்கு அக்னி பகவானும் என்னை குறிப்பிட்டு சொல்ல தாங்களும் அவ்விதமே சம்மதிக்க அந்த தெய்வ வாக்கு வீண் போகாமல்
அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் பிரியே என்று அழைக்க என் புத்தியில் எண்ணம் ஏற்பட்டது. என்னுடைய மனதில் யாதொரு விதமான விகாரமும் இல்லை. அவ்விதம் நான் அழைத்ததற்காக தாங்கள் கோபம் அடையக்கூடாது என்றான். ரிஷியும், நீ சத்தியத்தை தான் சொல்லுகிறாய், மனதில் யாதொரு விதமான விகாரமும் இல்லை. அக்னி பகவானால் ஏவப்பட்டே ஹே பிரியே என்று நீ அழைத்திருக்கிறாய். அக்னி பகவானை நான் பிரார்த்தித்து இந்த கன்யா ரத்னத்திற்கு யார் பர்த்தாவாக ஏற்பட போகிறார் என்று கேட்டதற்கு அவர் துர்தமன் என்ற அரசன் நாயகனாக ஏற்பட போகிறான் என்று அனுக்கிரகம் செய்தார். அந்த க்ஷணத்திலேயே இக்கன்னிகையை நான் மனப்பூர்வமாக உனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டேன். அந்த தெய்வச் செயலாலேதான் இந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் ஹே பிரியே என்று அழைக்க உனக்கு தோன்றிற்று. நீ ஒன்றுமே கவலையடைய வேண்டாம். உன் நாயகியாகத்தான் இந்த ஸ்ரீ ரத்னம் ஆவாள் என்றார். ராஜன் மௌனமாக ஒன்றும் பதில் சொல்லாமலே மகரிஷியின் எதிரில் நின்று கொண்டிருந்தான். மகரிஷி கன்னிகையை விவாகம் செய்து கொடுப்பதாக தீர்மானித்தார். தன்னுடைய கல்யாண மகோத்சவத்தை செய்ய மகரிஷி சித்தமாயிருப்பதை அறிந்த அந்த கன்னிகை மகரிஷியை பார்த்து, ரேவதி நட்சத்திரத்திலேயே என்னை விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். மகரிஷியோ, ஹே குழந்தாய், விவாகத்திற்கு யோக்கியமான நட்சத்திரங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ரேவதி நட்சத்திரமோ இப்பொழுது ஆகாயத்தில் இல்லை. ரிதவாக் என்ற முனியின் சாபத்தால் பூமியில் விழுந்துவிட்டது. ஆகாயத்தில் அந்த நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் உனக்கு எவ்விதம் விவாகம் செய்து கொடுப்பது என்று எனக்கு சங்கை உண்டாகிறது என்றார். மறுபடியும் அவள் அந்த ரிஷியை பார்த்து, ரேவதி நட்சத்திரம் என்னுடைய விவாகத்திற்கு யோக்கியமான காலம் ஆகாமற் போனால் பூஷா என்ற தேவதையினுடைய ஆணுகூல்யம் இருக்கும் காலத்திலாவது என்னை விவாகம் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அந்த ரேவதி என்ற கன்னிகை ரேவதி நட்சத்திரத்தை சபிக்கும்படியான மகத்தான தவத்தை ரிதவாக் மகரிஷி ஒருவர்தானா செய்திருக்கிறார்? தாங்கள் அவரை போல் தவம் செய்யவில்லையா? ஜகத்தை சிருஷ்டிக்கவே தங்களுக்கு சாமர்த்தியம் உண்டே. தங்களுடைய தபோ மகிமையினால் முன்போலவே ரேவதி நட்சத்திரத்தை ஆகாயத்தில் ஸ்தாபனம் செய்துவிட்டு அதே நட்சத்திரத்தில் என்னுடைய விவாகத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பிரமுக மகரிஷி சூரியனுடைய சமீப ராசியிலுள்ள ரேவதி நட்சத்திரத்தை சௌர மார்க்கத்தில் ஸ்தாபிக்காமல் சந்திரனுடைய மார்க்கத்தில் ஸ்தாபனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் தபோ மகிமையினால் சாந்திரமானத்தை அனுசரித்து ஆகாய மார்க்கத்தில் ரேவதி நட்சத்திரத்தை ஸ்தாபனம் செய்தார். அவ்விதம் ரேவதி நட்சத்திர தினத்திலேயே ரேவதியை துர்தமனுக்கு விதிப்படி கல்யாணம் செய்து கொடுத்து ராஜனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ராஜன், நான் ஸ்வயம்புவ மனுவினுடைய வம்சத்தில் உதித்தவன். மன்வந்தரத்திற்கு அதிபதியாக கூடிய யோக்கியமான புத்திரனை தங்களுடைய பிரசாதத்தால் விரும்புகிறேன் என்று சொன்னான். மகரிஷி கூறினார், உனக்கு இவ்விதம் இச்சையிருக்கும் பட்சத்தில் நீ ஸ்ரீ தேவியை ஆராதனம் செய்தால் மன்வந்திராதிபதியான புத்திரனை அடையலாம். ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற மகா புராணமோ 14 மகா புராணங்களுள் 5வதாகும். இந்த ரேவதி என்ற மனைவியிடம் ரைவதன் என்ற புத்திரன் பிறந்து 5வது மன்வந்திராதிபனாக விளங்கி வருவான். அந்த உன் புத்திரனோ வேத வித்தாயும் சாஸ்திர தத்துவங்களை அறிந்தவனாயும் பரம தார்மிகனாயும் மகா சூரனாயும் விளங்கி வருவான் என்று அனுக்கிரகம் செய்தார். இவ்விதம் மகரிஷியினால் அனுக்கிரகம் செய்யப்பட்ட துர்தமன் தன் மனைவியோடு பிரமுக மகரிஷிக்கு நமஸ்காரம் செய்து விடை பெற்று தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்தான். பித்ரு பிதாமக பரம்பரையாக பரிபாலனம் செய்து வந்த ராஜ்யத்தை தானும் சிறிதும் தர்ம விரோதமில்லாமல் பிரஜைகளை தன் சொந்த புத்திரர்களைப் போல் பாவித்து பரிபாலனம் செய்து வந்தான். இவ்விதம் இருக்கும் பொழுது லோமச்சர் என்ற ஒரு மகரிஷி தற்செயலாக அவனுடைய திரு மாளிகைக்கு போய் சேர்ந்தார். மகரிஷியை அரசன் விதிவத்தாக பூஜித்து வினயத்துடன் க்ஷேமம் விசாரித்து, மகரிஷியே, ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற மகா புராணத்தை தங்கள் மூலமாக ஸ்ரவணம் பண்ண வேண்டும் என்று இச்சை உள்ளவனாக இருந்து வருகிறேன். தேவியினுடைய பிரசாதத்தால் வம்ச விருத்திகரனான புத்திர லாபத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். லோமச்ச மகரிஷி பரம சந்தோஷத்துடன், ராஜனே,
திரிலோகத்துக்கும் தாயாரான பரதேவதையிடம் உனக்கு பக்தி திடமாக ஏற்பட்டிருப்பதனால் நீதான் பரம தன்யனாவாய். தேவர், அசுரர், மனுஷ்யர் முதலிய எல்லோராலும் ஆராதிக்கத் தகுந்த பரதேவதை அந்த ஜெகதம்பிகை ஒருவள்தான். அந்த பரதேவதையினிடத்தில் உனக்கு பக்தி இருப்பதனால் உன்னுடைய மனோபீஷ்டம் கட்டாயம் நிறைவேறிவிடும். ஸ்ரீ தேவி பாகவத மகா புராணத்தை ஸ்ரவணம் பண்ணின மாத்திரத்தில் பூலோகத்தில் ஒன்றும் துர்லபம் ஆகாது. ஆகையால் அந்த மகா புராணத்தை உனக்கு ஸ்ரவணம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்லி ஒரு சுப தினத்தில் ஸ்ரீ தேவி பாகவதத்தை ஆரம்பித்தார். 5 தடவை இந்த மகா புராண கதையை அரசனும் தன் மனைவியோடு கூட ஸ்ரத்தையுடன் ஸ்ரவணம் செய்தான். சமாப்தி தினத்தில் புராண கிரந்தத்தை பூஜித்து புராண வக்தாவான லோமச மகரிஷியையும் விதிவத்தாக பூஜித்தான். நவாக்ஷரி மகா மந்திரத்தால் ஹோமம் செய்து குமாரிகா பூஜையும் வடுக பூஜையும் செய்து அநேக சுவாசினிகளை ஆராதனம் செய்து தம்பதி பூஜைகளும் செய்தான். இவ்விதம் இருக்கும் பொழுது சில காலம் கழித்து ராஜனின் தர்ம பத்தினியும் கர்ப்பவதியாய் லோகத்திற்கே பரம கல்யாணத்தை செய்யக்கூடிய திவ்ய புத்திரனை சுப நட்சத்திரத்தில் சகலமான கிரகங்களுடைய அனுகூலம் இருக்கும் பொழுது பெற்றாள். ராஜன் புத்திரனுக்கு ஜாதகர்மா முதலான சம்ஸ்காரங்களை விதிவத்தாக செய்தான். உபநயன காலத்தில் உபநயன கர்மாவையும் செய்து வைத்து வேதங்களையும் அத்தியனம் செய்யும்படி செய்தான். நாளுக்கு நாள் சுக்லபக்ஷ சந்திரனை போல் ராஜகுமாரனும் சர்வ வித்யா நிதியாயும் பரம தர்மிஷ்டனாயும் அஸ்திர வித்யைகளில் மிகவும் சூரனாயும் விளங்கலானான். வர்ணாசிரம தர்மங்களை ஆங்காங்கு ஸ்தாபனம் செய்து அதன் மூலம் லோகத்திற்கு க்ஷேமத்தை விருத்தி செய்து வந்தான். அந்த மகா மேதாவியான புத்திரனை பிரம்மாவும் மாணவமான ஸ்தானத்தால் ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்து ரைவத மனு என்ற பட்ட பெயரை கொடுத்து லோகத்தை ரட்சிக்கும்படி ஆக்ஞாபித்தார். பிரம்மாவினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரனாகி லோகங்களில் சகல சத்கர்மாக்களையும் செய்கிற காலத்தில் ரைவத மன்வந்தரே என்று சங்கல்பம் செய்யும்படியான கீர்த்தியை அடைந்தான். இவ்விதம் பரதேவதையினுடைய மாகாத்மியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ தேவி பாகவத புராணத்தின் மாகாத்மியத்தை யாரால் தான் வர்ணிக்க முடியும்? அகஸ்திய மகரிஷியோ ஷண்முகனுடைய முகமாக ஸ்ரீ தேவி பாகவதத்தினுடைய மாகாத்மியத்தை ஸ்ரவணம் செய்து விதியையும் அறிந்து கொண்டு அவரை விதிவத்தாக பூஜித்துவிட்டு தம் ஆசிரமத்திற்கு போய் சேர்ந்தார். இவ்விதம் குமாரசுவாமியானவர் அகஸ்திய பகவானுக்கு சொன்ன ஸ்ரீ தேவி பாகவத மகிமையை சௌனகாதிகளான மகரிஷிகளுக்கு சூத மகாமுனிவர் சொல்லி சந்தோஷம் உண்டாக்கினார்.